நீ அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொடுத்தேன். சென்னையில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள கல்லூரிகளின் லிஸ்டை தருகிறேன், எவனால் இடிக்க முடியும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். அதுல சந்தேகம் இல்லையே. நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போராடினேன். அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுத்துட்டு தான் இடிச்சாங்க. இங்கேயே காசாக்கிற மாதிரி பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது, அதான் இடிக்கிறாங்க. அவ்வளவு நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க பாப்போம். நீ அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொடுத்தேன். எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி, கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி. உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கினவன் யாரு? எந்த கொம்பனும் சரி செய்ய முடியாது. நீ அந்த பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச? ஏரியை நீ எப்படி மூண குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட. நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்களா நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு. வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டிருக்கு? நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு? அந்த பகுதிக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா. ஏரியை தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா, ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன். செஞ்ச பெருமக்கள் யாரு? அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி இடிச்சுடுமா? இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா? நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி, அது அரசு தவறு இருக்கு. அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு, அன்னைக்கு இருந்த அதிகாரம், அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமைகள் எல்லாம் விட்ட வாங்கி தின்ட்டு. இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதுக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது. அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுவிட்டு 60 வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான்னா இனிமே எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க. ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க. நீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன். எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இடிச்சிருவீங்களா? இடிப்பீங்களா? பாப்போம். இது குரல் இல்ல, அவனுக்கு நாதி இல்ல, வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான். அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்லை. அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை, பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை. அது ஒன்றும் பேசி என்ன இருக்கு?